जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर குரு தெய்வத்தின் குரல் 5ஆம் பாகம். ஈசனும் ஆசானும். குரு பக்தியின் அனுகூலங்கள் தொடர்கிறது. ரூபம் என்று ஸ்மரிக்கும் போது ஈஸ்வரனை தெய்வத்தின் ஒரு குறிப்பிட்ட மூர்த்தியாக தியானம் செய்யும் போது அந்த மூர்த்தி பற்றி ஏற்கனவே கொடுத்திருக்கிற வர்ணனைப்படி பண்ணி பார்க்கிறோம். அப்படியே மனஸ் போய் அந்த ரூபத்திலே ஒட்டிக்கொண்டு நின்றுவிட்டால் உசத்திதான். நமக்கு அப்படி முடிகிறதா? புராணங்களிலும் மந்திர சாஸ்திரங்களிலும் வர்ணனை என்று கொடுத்திருப்பதில் பாதாதிகேசம் அல்லது கேசாதி பாதம் விஸ்தாரமாக அங்கமாக லட்சணங்களை சொல்லியிருக்கும். பாதாதி கேசம் என்றால் காலிலிருந்து தலை வரையில் புருஷ ரூபத்தில் உள்ள தெய்வங்களை இப்படித்தான் வர்ணிப்பார்கள். பாதத்தில் ஆரம்பித்து வரிசையாக மேலே கணுக்கால், முழங்கால், இடுப்பு, மார்பு, கழுத்து, முகம் என்று போய் சிரசின் வர்ணனையோடு முடிப்பார்கள். கேசாதி பாதம் என்ற முறையிலே ஸ்திரீ தெய்வங்களை வர்ணிப்பார்கள். இது சிரசில் ஆரம்பித்து வரிசையாக கீழே நெற்றி, கண், மூக்கு, வாய், கழுத்து, இடுப்பு என்று பாதம் வரையில் வர்ணிப்பது. இப்படி எந்த தெய்வமானாலும் இத்தனை கை, 4, 8, 18 என்று கைகள், ஒவ்வொரு கையிலும் இன்ன ஆயுதம், இப்படி அலங்காரம், கங்கை, சந்திரன், பாம்பு, புலித்தோல், பீதாம்பரம், வனமாலை, கௌஸ்துபம், இன்ன வாகனம், ரிஷபம், சிம்ஹம், கருடன், மூஷிகம், மயில் என்று எதுவோ ஒன்று என்பதாக நீள நெடுக டீடைல்ஸ் விவரங்கள் சொல்லி இருக்கும். ஒவ்வொரு ரூபத்தை பற்றியும் இப்படி பெரிய லிஸ்ட் வைத்துக்கொண்டு நாம் தியானிக்கும் போது இன்னும் அந்த அம்சம் இருக்கே, இந்த அம்சம் இருக்கே என்று மனசு அலைப்பாய்ந்தபடியும் ஆகலாம். சாஸ்திரங்களில் என்ன சொல்லி இருக்கிறதென்றால், கிருஷ்ண பரமாத்மாவும் உத்தவ சுவாமியிடம் அப்படித்தான் சொல்லி இருக்கிறார். ஸ்ரீமத் பாகவதம் 11.14 43வது ஸ்லோகம். அங்கமாக முழு ரூபத்தையும் கொஞ்சம் ரசித்துவிட்டு அப்புறம் புன்சிரிப்போடு விளங்குகிற முகமண்டலத்தையே கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டும் என்று சொல்லி இருக்கிறது. ஆனால் நாம் தியானம் என்று உட்காரும் சித்த நாழியிலே, சிறிது நாழியிலே அங்கமாக நின்று ரசிக்க பொழுது இருக்குமா என்பதே சந்தேகம். அப்புறம் மந்தஹாசம், புன்சிரிப்பு அல்லது கருணா கடாட்சம் என்று ஒன்றிலேயே சித்தத்தை நிறுத்த முடியுமா என்பதும் அதைவிட சந்தேகம். இத்தனை புஜங்கள், ஆயுதங்கள், அணிபணிகள், வாகனம் என்றிருப்பதில் ஒன்றை நினைத்தால் இன்னொன்னை மறந்துட்டோமே என்று சித்தம் நாலாதிசையில் ஓடலாம். கங்கையை நினைக்கும் போது சந்திரன் போச்சே என்று, நெற்றிக்கண்ணை நினைத்தால் நீலகண்டம் போச்சே என்று, மானை நினைத்தால் மழு போகிறது, சங்கத்தை நினைத்தால் சக்கரம் மறைந்து போகிறது, கௌஸ்துபத்தை நினைத்தால் ஸ்ரீவத்சம் மறைந்து போகிறது, கமலக்கண்ணை நினைத்தால் சிரித்தவாய் மறைகிறது. இந்த மாதிரி ஆவதால் நின்று நிலைத்து நிறைவுண்டாகும்படி ரூப தியானம் பண்ண முடியாமல் ஆகலாம். சாஸ்திர பிரகாரமான இத்தனை வர்ணனை நமக்கு தெரியாமல் இருந்தாலே தேவலை போலிருக்கிறதே என்று நினைக்கும்படி கூட ஆகலாம். ஆனால் குரு என்று எடுத்துக்கொண்டு ரூப தியானம் செய்ய ஆரம்பித்தால் நேரே பழகின சமாச்சாரமானதால் பூரணமாக ஒரு ஆகாரத்தில், வடிவத்தில் மனஸ் அப்படியே நின்று விடுகிறது. அம்மா, அப்பா, சிநேகிதர், ஆபீசர், நேரிலே பார்த்து பழகுகிற யாரானாலும் அவர்களை நினைக்கும் போது தனித்தனியாக கண், மூக்கு என்றா நினைக்கிறோம்? ஆயுதம், அம்மாவானால் கரண்டி, ஆபீசரானால் ஃபவுண்டன் பேனா என்று இப்படியா சித்தத்தில் கொண்டு வந்து பார்க்கிறோம்? இப்படியெல்லாம் இல்லாமல் மொத்தமாக ஒரு ஐடியாவாகத்தானே பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் முழு ரூபத்தையும் ஒரு மாதிரியாக பார்ப்பது மட்டும் இல்லை, அவர்களுடைய காரியம், அவர்களுடைய ஸ்வபாவம், மனப்பான்மை, நம்மிடத்தில் அவர்களுடைய பாவம்,
அவர்களிடத்தில் நம்முடைய பாவம் என்று எல்லாமாக கலந்து ஒரு டோட்டல் எஃபெக்ட் ஏற்படும் விதத்திலேயே நமக்கு நேரிலே தெரிந்தவர்களை பற்றிய சிந்தனை ஏற்படுகிறது. இப்படித்தான் குருவை ஸ்மரிக்கிறோம். ரூபத்தில் பல அம்சங்கள் என்று ஒன்றுக்கொன்று மனஸ் பாயாதது மட்டும் இல்லை, ரூபம், காரியம், குணம் என்ற பிரிவு கூட இல்லை. டோட்டலாக ஒரு பாவம், ரொம்ப பர்சனல், ரொம்ப உறவு, நாம் கடை தேற்றுவதற்கென்றே ஆன கருணை என்று சித்தம் ஒன்றிலேயே போய் சிதறியோடாமல் குரு தியானத்தில் ஆனந்தமாக நின்று விடுகிறது. தெய்வ மூர்த்திகளின் ரூபத்தை கர்ணாந்த விஸ்ராந்த நேத்திரம், காதளவோடிய கண்கள், ஆஜானுபாகு என்றெல்லாம் வர்ணித்திருக்கிறது போல இல்லாமல் ஒரு குரு கண் நொள்ளையாக, கட்டை குட்டையாக, கரடுமுரடான சரீரமாக இருந்தால் கூட அந்த ரூபத்தை நினைத்தாலே ஒரு சாந்தி, ஒரு ஆனந்தம் ஏற்படுகிறது. அம்மா அழகாக இருக்கிறாளா, MA டிகிரி வாங்கி இருக்கிறாளா என்று பார்த்தா அவளிடம் பிரியமாயிருக்கிறோம். அப்படி குருவிடமும் ஏற்படுகிறது. எத்தனை குரூபியாய் இருந்தாலும் அம்மாவுக்கு குழந்தையிடம் வாத்சல்யம் மாதிரி குருவுக்கு சிஷ்யனிடம் காருண்யம் பொங்குகிறது. அவள் உடம்புக்கு பால் கொடுத்தால் இவர் ஞானப்பால் ஊட்டுகிறார். அவரை சுலபமாக சித்தத்தில் நிறுத்தி ஸ்மரித்து ஆனந்தப்பட முடிகிறது. ஒன்றுதான், பகவான் ஆச்சாரியன் வேறே வேறே இல்லை. ரொம்ப மேலே போய்விட்டால் சிஷ்யன் கூட வேறே இல்லை. ஆனால் அது இப்போது நாம் இருக்கும் தசையில் வெறும் சவடால்தான். நன்றாக பக்குவப்பட்டவர்களுக்கே என்ன சொல்லி இருக்கிறதென்றால், எல்லாவற்றிடமும் அவை தன்னையின்றி வேறில்லை என்னும் அத்வைத்த பாவனையை வைத்துக்கொள். ஆனாலும் இதற்கு ஒரு விலக்கு இருக்கிறது. குருவிடம் மட்டும் அவர் பெரியவர், நான் சின்னவன் என்ற துவைத்தமாகவே பழகு. குருவோடு அத்வைத்தம் பாராட்டுவதென்று ஒருபோதும் வைத்து கொண்டு விடாதே என்றே உபதேசித்திருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம் விஷயத்தை சொல்லவே வேண்டாம். நாம் குருவை வேறையாகத்தான் பார்க்க முடியும், அதில் தப்பில்லை. ஆனால் அவர் ஈஸ்வரனுக்கு வேறே இல்லை என்று பார்க்க பழக வேண்டும். ஈஸ்வரனும் குருவும் வேறு இல்லை. ஈஸ்வரனே தன்னை காட்டிக் கொடுக்கிற குரு ரூபத்தில் வருகிறான். இப்படி நம்பி ஒருவரை குருவாக வரித்துவிட்டால் பலன் நிச்சயம். குரு பக்தியின் அனுகூலங்கள் இத்துடன் நிறைவு பெறுகிறது. ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர, மகாபெரியவா சரணம். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.